குறிப்பானது பொறாமை. 1033 குறள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற குறளுக்கு இணங்க அந்த கிராமத்தில் உள்ளவர்களின் வாழ்வாதாரம் விவசாயமாகவே இருந்தது. அந்த அவர்களுக்கு வீடும் நிலமும் சொந்தமாகவே இருந்தது. அந்த கிராமத்தில் வசிக்கும் அனைவருமே அங்காளி பங்காளிகளாகவே இருந்தார்கள். இன்னும் ஒரு சில கிராமங்கள் அந்த மாதிரிதான் இப்பொழுதும் வசித்து வருகிறார்கள். வேலாயுதம் வெங்காயம் பயிர் செய்தார். நல்ல விளைச்சலும் வந்தது. ஆனால் உள்ளூருக்குள் வெங்காயத்திற்கு விலை போகவில்லை. அதனால் வெங்காயம் அறுவடை செய்து ஒரு சாக்கு மூட்டையில் 10 சாக்கு மூட்டையில் கட்டி கப்பலில் ஏற்றி சீமைக்கு வணிகத்திற்காக சென்றார். நம் தமிழர்கள் உலகம் முழுவதும் கடல் பயணமாக வணிகம் செய்திருக்கிறார் என்பதை நினைத்து நாம் பெருமிதம் கொள்வோம். நம் தமிழர்கள் வணிகத்தில் சிறந்தவர்கள். கப்பல் போகும் வழியில் ஒரு இடத்துல நின்றுச்சு, இயந்திர பழுது காரணமாக. அந்த பழுது சரி பார்ப்பதற்கு 10 நாட்கள் ஆகும் என்றார்கள். உடனே வேலாயுதம் 10 நாட்களுக்கு வெங்காயம் தாங்காதே, என்ன பண்றது என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவனுக்கு கண்ணு கெட்டும் தூரத்தில் ஒரு சிறிய தீவு தெரிஞ்சது. எப்போதுமே கள்ளம் கபடம் சூது வாது இல்லாதவங்களுக்கு சிந்தனை தெளிவாக இருக்கும். அவனுடைய அறிவு வேகமாக வேலையும் செய்தது. ஒரு சின்ன படகுல ஒரு 10 மூட்டை வெங்காயத்தையும் ஏற்றி அந்த தீவிற்கு போய் வெங்காயம் வெங்காயம் என்று கூவி விட்டார். அந்த தீவில் உள்ள மனிதர்களுக்கு வெங்காயம்னா என்னன்னு தெரியல. அந்த தீவு அரசனிடம் ஓடினார். நடந்தவற்றை கூறினார். இந்த மாதிரி நான் ஊருக்கு போகணும், இந்த வெங்காயத்தெல்லாம் வாங்கிக்க அப்படின்னு. அரசனோ இவனை வேற்று கிரக வாசி மாதிரி பார்த்து, அட வெங்காயங்களா, வெங்காயம்னா என்னன்னு தெரியாம முழிக்கிறானுங்களே என்று அவன் மீண்டும் ஒரு சிந்தனை அவனுக்கு வந்தது. வெங்காய சாம்பார், வெங்காய சட்னி, வெங்காய கூட்டு, இந்த மாதிரி அவன் வெங்காயத்துல அவனுக்கு என்னென்ன ஆக்க முடியுமோ அத்தனையும் ஆக்கி மக்களுக்கும் அரசனுக்கும் கொடுத்தான். அரசன் அவரை சுவைத்து பார்த்தவுடன் சுவை நாக்கில் ஒட்டி கொண்டது. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கே, அருமையா இருக்கே, அத்தனை மூடையும் கொட்டியாச்சு. இப்போ உனக்கு இதுக்கு பதில் என்ன வேண்டும் என்று கேட்டார். அரசே, இந்த தீவில் எது உயர்ந்ததோ அதை கொடுங்க. அந்த காலத்தில் நம்மளுடைய வணிக முறைகள் பண்டமாற்று முறையாகவே இருந்தது. அதற்கு பிறகுதான் நாணயங்களும் பணங்களும் வந்தது. அது மாதிரி இங்க பண்டமாற்று முறை நடக்குது. அந்த தீவில் உயர்ந்தது தங்கம். ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்க கட்டி வீதம் 10 சாக்கு மூடையில தங்க கட்டிய கட்டி கொடுத்துட்டான். அவனும் ஒரு நல்ல மன நிறைவோடு கப்பலில் ஏற்றி ஊர் வந்து சேர்ந்தான். அட பங்காளி, எப்படிரா அப்படின்னு சுந்தரம் கேட்டான். இப்ப பார்வையாளர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பூண்டு விலை அதிகமா அல்லது வெங்காயம் விலை அதிகமா? பூண்டுதான் மேடம். பூண்டு. சுந்தரம் இதத்தான், உன்னை விட நான் ஒரு படி மேலா இருக்கணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணினா பூண்டு பயிர் செஞ்சான். உடனே பூண்டெல்லாம் அறுவடை செஞ்சான். 20 மூடையில கட்டினா, கப்பல்ல ஏத்துனா, தீவுல செயற்கையாவே தீவுக்கு முன்னாடி கப்பலை நிறுத்தினா, தீவுக்குள்ள போனா, பூண்டுன்னு கூவி வித்தான். அங்க உள்ள மக்களுக்கு பூண்டுனா என்னன்னு தெரியல. அந்த தீவு அரசனிடம் இவன் ஓடினான். இந்த மாதிரி சுந்தர வேலாயுதம் எதை சொன்னானோ அதெல்லாம் சொன்னான். அவன் என்னடா இப்போ ஒருத்தன் வந்துட்டு போனா, திருப்பி இன்னொருத்தன் வந்து பாக்குறான்னு இவனையும் ஒரு பார்வையே அரசனுக்கு ஒரு பயமாகவே இருந்தது. உடனே இவன் பூண்டெல்லாம் உரிச்சு கொஞ்சம் பூண்டு குழம்பு செஞ்சு அரசனுக்கு கொடுத்தான். சாப்பிட்டு பார்த்த உடனே, சுவை ரொம்ப நாக்குல ஒட்டிருச்சு, அருமையா இருக்குது, கொண்டு வந்தது அத்தனையும் கொட்டுடான். எல்லாத்தையும் கொட்டியாச்சு. என்ன வேண்டும்னு கேட்டான். அரசே, உங்க தீவுல என்ன உயர்ந்ததோ அதை கொடுங்கண்ணா. ஆகட்டும். ஃபுல்லா மூடைகளை கட்டணும். கட்டி ஏத்தி இவன் என்ன பண்ணா, திருப்பி ஊருக்கு வந்து சேர்ந்தான். ஊர் வந்து சேர்ந்த உடனே மனைவி முன்னாடி
அத்தனை மூடைகளையும் அவிழ்த்து கொட்டுனா அத்தனையும் வெங்காயம். என்னைக்கு இந்த வெங்காயம் அந்த தீவுக்கு போச்சோ அது வரைக்கும் தங்கம் தான் உயர்ந்த பொருளா இருந்தது எல்லாமே. இப்போ வெங்காயம் உயர்ந்த பொருளாயிருச்சு. அங்க உள்ள மக்களும் வெங்காயத்தை பயிர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மளுடைய வணிக முறையில அப்படித்தான் இருந்தது. நம்ம ஒரு நாட்டுக்கும் நம்ம வணிகங்கள் செய்யும் போது இங்க இருக்கிற பொருள் அங்க போய் அங்க பயிரிடப்படுறது, அங்க இருக்கிற பொருட்கள் இங்க வந்து பயிரிடப்பட்டது. இப்பதான் உலக நாடு முழுவதும் விவசாயம் வந்து செழித்து இருக்கிறது. அப்போது அவன் மனைவி பார்த்து ஏசினான், ஊருக்குள்ள வெங்காயம் சீசின்னு சீரழிஞ்சிட்டு கிடக்குது, நீ சீமையில போய் வெங்காயம் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி பூண்ட வண்டியில ஓட்டு, நான் கூவி கூவி பூண்டுன்னு நான் வித்திருந்தா கூட முதலுக்கு மோசம் இல்லாம நான் வித்திருப்பேன், நீ சீமையில போய் வெங்காயம் கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவ வசைப்பாடினா. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். குறள் 169. சுந்தரத்தின் போராமையால் பேராசை பெரும் நட்டமாக முடிந்தது என்று கூறி போராமையை பற்றி ஒரு சிறு கதையை இங்கு நான் படைப்பதற்கு எனக்கு உதவி புரிந்த இந்த தமிழ் சொல்வேந்தர் மன்றத்திற்கு நன்றி கூறி நான் இதிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சொல்வேந்தர் ஜோதி அவர்களே. உங்கள் உரை சிந்திக்க கூடியதாகவும் நகைச்சுவை வாய்ந்ததாகவும் இருந்தது. பொறாமையின் காரணமாக தங்கத்திற்கு பதிலாக வெங்காயத்தை பெற்ற கதையை நீங்க சொன்னீர்கள், மிகச் சிறப்பு. எனக்கு அண்மையில் இலங்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவம் தான் உடனே நினைவுக்கு வந்தது. ஏனெனில் அண்மையில் பொருளாதார நெருக்கடிகளை நாம சந்தித்த வேளையில் ஒரு தக்காளியின் விலை தங்கத்திற்கு சமனாக இலங்கையில் போனது. அதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. நன்றி சொல்வேந்தர் ஜோதி அவர்களே, ஒரு சிறப்பான ஒரு உரை எம் செவிகளுக்கு விருந்தாகியது. அடுத்த திட்டமிட்ட உரையை வழங்க வருபவர் இவர் எழிலுக்கே அரசன், சொல்லுக்கே வேந்தன். சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களின்